மினிஸ்டர் ஒயிட், இது ஓட்டோ நிறுவனத்தின் நேர்த்தியான தயாரிப்பு. சென்னையில் மூதாட்டிகளை மட்டும் குறிவைத்து வழிப்பறி செய்து வந்த பெண்ணை ஆந்திரா வரை சென்று கைது செய்திருக்கிறது தனிப்படை காவல்துறை. ஒரு ஆட்டோ, 2 பெண்கள், அதோடு கொஞ்சம் பேசும் திறமை, இவற்றை மட்டுமே மூலதனமாக கொண்டு வழிப்பறியில் ஈடுபட்டு வந்த ஆட்டோ ராணிகளில் ஒருவரை திட்டமிட்டு கைது செய்திருக்கிறது சென்னை காவல்துறை. மூதாட்டிகளை மட்டுமே குறிவைக்கும் இக்கும்பல் சென்னையில் தொடர்ந்து வழிப்பறியில் ஈடுபட்டது. சமீபத்தில் இதே ஸ்டைலில் பெரம்பூரைச் சேர்ந்த ஜூலியா என்ற மூதாட்டியிடமும் கைவரிசை காட்டியிருந்தார்கள் ஆட்டோ ராணிகள். அது குறித்து புளியந்தோப்பு துணை ஆணையர் ராஜேஷ் கண்ணா தலைமையில் அமைக்கப்பட்ட தனிப்படை விசாரணையை தொடங்கியது. அப்போது சாலையில் தனியாக செல்லும் மூதாட்டிகளும் பேருந்துக்காக காத்திருக்கும் வயதான பெண்மணிகளும் தான் இவர்களின் டார்கெட் என்பது தெரிய வந்தது. ஆட்டோவில் சென்னை முழுவதும் சுற்றி வரும் இவர்கள் உதவிக்கு யாருமின்றி தனியாக இருக்கும் மூதாட்டிகளை கண்டால் அவர்களிடம் சென்று பேச்சு கொடுப்பார்கள். பாட்டி, எங்க போறீங்க என கருணையோடு பேசத் தொடங்கும் இவர்கள், நாங்க அந்த வழியாத்தான் போறோம், வாங்க உங்களை இறக்கி விட்டுட்டு போயிடுறோம் என அன்பு கட்டளை போட்டு மூதாட்டிகளை ஆட்டோவில் ஏற்றிக்கொள்வார்கள். அப்பெண்களின் தேனொழுகும் பேச்சை நம்பி ஆட்டோவில் ஏறினால் அவ்வளவுதான். கன நொடியில் கவனத்தை திசை திருப்பி தங்கச் சங்கிலியை பறித்துவிட்டு பாதி வழியில் இறக்கி விட்டுவிட்டு பஞ்சாய் பறந்துவிடும் இந்த கும்பல். இவர்களை கண்டுபிடிக்க காவல்துறை சிரமப்பட்டு வந்த நிலையில் புளியந்தோப்பு தனிப்படைக்கு சிசிடிவி காட்சி ஒன்று கிடைத்தது. அதில் கொள்ளையர்கள் தப்பிச் சென்ற ஆட்டோவின் பதிவெண் தெளிவாக பதிவாகி இருந்தது. அந்த தகவலை வைத்து படிப்படியாக முன்னேறிய காவல் அதிகாரிகள் தமிழக ஆந்திர எல்லையான குப்பம் கிராமத்தில் அந்த ஆட்டோ இருப்பதை கண்டுபிடித்தனர். பின்னர் அங்கு விரைந்த தனிப்படை கொள்ளையில் ஈடுபட்டு வந்த அகிலா என்ற பெண்ணை கைது செய்தது. ஆனால் வீரன் அதிகாரம் ஒன்று படத்தில் வரும் காட்சியைப் போல அகிலாவை கைது செய்ய ஒட்டுமொத்த கிராம மக்களுமே எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கெல்லாம் அசராத தமிழக காவல்துறையினர் ஆந்திர காவல்துறையினரின் உதவியோடு அகிலாவின் கைகளுக்கு விலங்கு பூட்டினர். கனகா, அலமேலு என்ற இருவரை கூட்டுச் சேர்த்துக் கொண்டு திருடியதாகவும் காவல்துறையிடம் பிடிபடாமல் 5 ஆண்டுகளாக வழிப்பறி செய்து வந்ததாகவும் அசால்ட்டாக தெரிவித்திருக்கிறார் அந்த பெண்மணி. அகிலாவிடம் விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கும் காவல்துறையினர் எஞ்சிய கொள்ளையர்களையும் தேடி வருகிறார்கள். எவ்வளவு கில்லாடியாக இருந்தாலும் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்பட்டுத்தானே ஆக வேண்டும். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுப்பிரமணியனுடன் புனிதா பாலாஜி. மினிஸ்டர் ஒயிட், இது ஓட்டோ நிறுவனத்தின் நேர்த்தியான தயாரிப்பு.